ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதையும் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதயம் சீரியல் இன்னைக்கு எபிசோடு எப்படி போச்சுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு பதிலே இல்லை கைஸ். ஸோ நம்ம எபிசோடோடய நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே துரையை காமிக்கிறாங்க. துரை வந்து என்னடா ஆஃபீஸில் யாரையுமே காணோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். அப்போ மேனேஜர் வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்குறாப்புல, இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து வேலையை பாருங்கன்றான். அப்படியா, என்ன ட்ரெஸ்ஸு அப்படின்னோடனே, நீங்கள் தான் இந்த கம்பெனியில் வந்து இந்த டீ கொடுக்குறது பியூன் வேலை மாதிரின்னு சொல்லிடுறான். என்னது, எனக்கு பியூன் வேலையா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி நிற்கிறாப்புல துரை. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, ட்ரெஸ்ஸையும் மாற்றிட்டு வரான். அதை செய்ய மாட்டேன்னு சொல்கிறான். சரியா, நான் வேறு எதோ வேலைன்னு நினச்சேன், எனக்கு போய் பியூன் வேலையா அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கான். சொன்ன உடனே அந்த மேனேஜர் இருந்துட்டு, சரிங்க நீங்கள் வேறு வேலையை வேணால் பார்த்துக்குங்க, ட்ரெஸ்ஸை கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே, ஐயோ வேண்டாம் நான் இதே பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரான். ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்த உடனே பாரதி உள்ளே வர்றான். பாரதி உள்ளே வந்தோடனே அஸ்யூஷுவல் எப்பயும் போல் உங்களுக்கே தெரியும், ஒரே வம்புழுக்கிறது தான் பாரதியை. ஸோ பாரதியை போட்டு வம்பளுத்துக்கிட்டே இருக்கிறான். என்னென்ன, நான் இந்த மாதிரி உண்மையை சொல்ல போகிறேன், ஆதியை பார்த்தா உண்மையை சொல்ல போகிறேன், ஆதி எனக்கு என்றைக்கு வேணான்னு தோணுதோ அன்றைக்கி நான் உண்மையை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி பாரதியை போட்டு மிரட்டிகிட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு பேசினதுக்கெல்லாம் பாரதி ஒரு ரியாக்ஷன் பண்ணலை. ஆதிக்கிட்ட கொண்டு போய் உண்மையை சொல்ல போகிறேன்னு சொன்ன உடனே அப்படிலாம் எதுவும் சொல்லிடாதுன்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அவ்வளோதான். அந்த ஃபஸ்ட்டு சீன் ஃபுல்லாகவே வந்து பாரதி இவனையும் வச்சே ஓட்டினாங்க கைஸ். அதனால ரொம்ப போர் அடித்தது, எனக்கு அறுக்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கெல்லாம் அவ்வளோ சீன் வந்து தேவையே இல்லை. பாரதிக்கும் துரைக்கும் அவ்வளோ பெரிய சீன் தேவையே இல்லை. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, சுதாகர் வர்றாப்புல. சுதாகர் வந்து அந்த ஆஃபீஸ்க்கு எம்டிங்கிறது அவனுக்கு தெரியலையாட்டு இருக்குது. சரியா, யோ யாரியா நீயே, என்ன ஆஃபீஸுக்குள்ளே பர்மிஷன் எல்லாம் வந்துட்டுருக்குற அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர்கிட்ட போய் நல்லா வம்பளுக்கிறான். நீ யார்ரா முதல்ல, நான் தான் ஆளின் அழகுராஜா அப்படிங்கிறான். அதாவது இந்த ஆஃபீஸில் வந்து எல்லா வேலையும் நான் தான் பியூன் வேலை அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, என்னது யாரா உன்னை அப்பாயின் பண்ணது, யாரா நீ முதல்ல உன் பேர் என்னன்னு கேட்டேன்னா, என் பேர் துரைன்னு சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன், மித்ரா தான் வந்து சொல்லுவான்னு நினைக்கிறேன். ஆமாம். அப்போ வந்து யாரா நீ, உன்னை யாரை அப்பாயின் பண்ணது அப்படின்னு சொன்னோடனே, ஆதி சார் தான் அப்பாயின் பண்ணார் அப்படின்னோடனே, அப்படியா, ஆதி சாருக்கு மேலே ஒரு எம்டி இருக்கார் தெரியுமா அப்படின்னு சொன்னோடனே, அது நான் தான் அப்படின்னே. ஐயோ சார் நீங்களா, ஐயே நீ மன்னிச்சிருங்க சார், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. அப்புறம் மித்ரா வந்துடுறா. மித்ரா வந்தோடனே, நான் அப்புறமா ரூமுக்கு வானேன், நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் பேர் துரை அப்படின்னோடனே, என்ன மித்ரா நடக்குதுங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஒன்றும் இது பண்ணாதனா, நீ வானா ரூமுக்கு வானா, நான் சொல்கிறேன் எல்லாத்தையும் சொன்னேன்னு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறா. ரூம் கூட்டிகிட்டு போனோடனே, இந்த மாதிரி வாசுவோட தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாப்புல. சொன்ன உடனே அந்த பாரதியை வந்து இது அழிக்கிறதுக்கு இவனை வந்து நான் பயன்படுத்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி, நீ என்னமோ சொல்கிற, என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அதாவது இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா, இன்னைக்கு எபிசோடு வந்து மோஸ்ட்லி வந்து என்ன அப்படின்னா, வரிசையாக காரில் வந்து இறங்கிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து மனோவாபிங்கிற சுதாகர் வந்து இறங்குனா, துரை வந்தான். அடுத்து மனோவும் அபியும் வர்றாங்க. அவள் என்னடானா, தான் புருஷனுக்கு வந்து இந்த ஆஃபீஸில் வந்து ஓனர் ஆகணும்னு நினச்சி வர்றாளாமா. ஐயோ சாமி, வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுற மாதிரி ஏற்கனவே சுதாகர் வந்து அவன் மேலே காண்டில் இருக்கிறான். சரியா, இதில் இந்த அபி வேற முட்டாள்தனமான ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறா ஒவ்வொரு நேரமும். அதாவது தான் புருஷனை வந்து எல்லாம் எடுப்புலேயே ஓனர் ஆக்கிடணும், பில்கேட்ஸ் ஆக்கிடணும், உலகத்துலேயே நம்பர் 1 பணக்காரன்னு ஆக்கின்னு நினச்சி எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் ஒன்றும் நடக்க போவது கிடையாது. அதுதான் உண்மை. எல்லாம் சூரிய வம்ச படம் மாதிரி ஒரே பாட்டிலே எல்லாம் வேறு லெவலில் வர முடியுமா கைஸ்? வாழ்க்கை வேறு, சினிமா வேறு, உண்மை தானே? அப்படிங்கிறப்ப இந்த அபி வந்து சுத்தமாக ஒன்று கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். சரி, அவன் சொல்கிறான், உங்கள் அண்ணன் வந்து என் மேலே சரியான கோவத்தில் இருக்கார், இப்போ வேண்டாம் எதுவும் வேண்டாம், அவன் அவ்வளோ தூரம் சொல்கிறான். அவன் கேட்குற ஒரு இதே இல்லை கைஸ். சரியா, கேட்குற ஒரு இதே இல்லை. தான் பிடிச்ச முயலுக்கு 3 நாள் நின்றுட்டுருக்குறான் அந்த பொண்ணு. அப்போ உள்ளே கூட்டிகிட்டு வந்தோடனே, இந்த மாதிரி மனோவுக்கு வந்து இங்கே வேலை கொடுங்க, மனோ வந்து இந்த கம்பெனியோட நான் எம்டி ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இந்த கம்பெனியில் வந்து ஃபுல் ரைட்ஸ் இருக்குது, உங்களுக்குலாம் என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கு இருக்குதுன்னு உரிமை போராட்டம் கொண்டாடிட்டு இருக்கிறான்.
உரிமை போராட்டம் கொண்டுறதுக்கு இதான் நேரமா மிஸ்ஸஸ் அபி மனோ அவர்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, பாரதி பார்த்துட்றா, நீ எதுக்கு மனோ இங்கே வந்த, ஏன் அப்படி இப்படி பண்ணுற, உங்கள் அண்ணன் ஏற்கனவே கோபமாக இருக்காரு, நீ பேசாமல் இருக்கவே மாட்டியா நீ அப்படின்னு சொல்லி பாரதி சத்தம் போடுறாப்புல. அதுக்கப்புறம் ரூம்குள்ளேயும் சண்டை நடக்கிறத பார்த்துட்டு மித்ராவும் வந்துடுறா. மித்ரா வந்து ஐயோ அபி நீ ஏன் இப்படி பண்ணுற, அண்ணனை ஏன் இப்படி இது பண்ணிகிட்டு இருக்கிற, அவரையே தொந்தரவு பண்ணுற அப்படின்னு சொல்லி அவளும் பேசுகிறாப்புல. இவனும் வார்த்தையை விடாமல் பேசிக்கிட்டே இருக்கிறான். சுதாகரும் மனோவை ரொம்ப கேவலமாக பேசுகிறான். எவ்வளோக்கு எவ்வளோ கேவலமாக பேசணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருக்கிறான் சுதாகர். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது, பாரதியும் உள்ளே வந்து தம்பிக்கு சப்போர்ட் பண்ணுறாளாமா. புரியுதுங்களா, தம்பிங்களாமா. நம்ம ஏதாவது நம்ம அந்த பல்லவி அவங்க பாரதி வந்து நம்ம தப்பாக பேசிடுவோம் இல்லையா, அதனால் பல்லவி வந்து தம்பிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி, ஏன் தம்பி அப்படிலாம் பேசுகிறீங்க, அப்படிலாம் பேசாதீங்க, அவனோட சுயமரியாதையில் எதுக்கு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இவளும் கத்த ஆரம்பிச்சிட்டான். சரியா, ஓ சூப்பர், நல்லா ஒரு என்னது வீடு தங்குறதுக்கு வீடு கொடுத்து, இருக்கிறதுக்கு இடம் கொடுத்து, சம்பாதிக்கிறதுக்கு வேலை கொடுத்து, ஆஃபீஸை கொடுத்து எல்லாம் கொடுத்தா நீங்கள் இதுவும் பேசுவீங்க இதுக்கு மேலேயும் பேசுவீங்கன்னு சொல்லி சுதாகர் அங்கேயும் பேச எல்லாம் சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்க. ஆதி உள்ளே வந்துடுறான். என்ன சத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்ன கேட்டடி, இந்த மாதிரி மனோவை வந்து நீங்கள் இப்படி பேசுகிறது தப்பு அப்படின்னு சொன்னே. ஓ அப்படிங்களா, அது நீங்கள் எனக்கு பாடம் எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன இது பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னோடனே சுதாகர் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாப்புல. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இப்போ என்ன அவன் வந்து ஏதோ ஒரு தகுதியாக இருக்கணும் அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னோடனே, அப்போ பாரதி இருந்துட்டு அவனுக்கு இந்த ஆஃபீஸில் வந்து எந்த ஒரு அனுபவம் எதுவுமே கிடையாது, அவனோட தொழிலே அவனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சா நல்லாயிருக்கும் ஆதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேல, ஆதி வந்து யாரோ அசோக்குன்னு ஃபோன் பண்ணி ஃபுட் கான்ட்ராக்ட் எடுத்து 3 கம்பெனிக்கு கொடுத்துட்றாப்புல. உடனே ரொம்ப சந்தோஷப்படுறா. அபி அதுக்கும் சண்டைக்கு போகிறா. என்ன மாமா இது, நான் இவரை வந்து இந்த ஆஃபீஸில் வந்து ஓனராக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறேன், நீங்கள் என்னடானே இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவள் அதுக்கும் சண்டைக்கு போகிறா. அபி முந்திரி கொட்டை, அதாவது வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சிக்காத ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு சின்ன பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் நினச்சிக்க வேண்டிதான். சொன்னனே அப்படி இல்லை அபி, அதாவது அவனுக்கு என்ன விருப்பமோ அதை பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லது, உன்னோட இதுக்கு வந்து அவனை இது பண்ணாத, விட்டு கொடுத்து வாழ்கிறது தான் வாழ்க்கைன்னு சொல்லி இவர் அட்வைஸ் பண்ணுறாருல. சரியா, ஏன்னா இவர் நிறைய விட்டு கொடுத்துட்டாருல, அதனால அட்வைஸ் பண்ணுவார். சரியா, அதுக்கப்புறம் வந்து சுதாகர் வந்து டென்ஷன் ஆகி நான் இதுக்கெல்லாம் முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறான். உடனே மித்ரா வந்து ஆதிக்கிட்ட வந்து பேசுகிறாப்புல. ஏன் ஆதி இப்படி நடந்துக்கிறீங்க, அவர் அண்ணன் கோவத்தில் ஏதோ பேசுகிறாரு, நீங்களும் இப்படி பண்ணிங்கன்னா என்ன பண்ணுறது, மற்றவங்க முன்னாடி எதுக்கு நீங்கள் அப்படி அவர் அவமானப்படுத்துறீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அவள் கரெக்டாக தான் பேசுகிறான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், ஆதி என்ன சொல்கிறான், நான் வந்து உங்கள் அண்ணன் பேசுகிற மாதிரிலாம் நான் பேசலை, நான் அந்த இடத்துல வந்து நான் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி தான் நான் நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறாப்புல. இப்படியே பேசிகிட்டே இருக்க மித்ரா வந்து தலையில் எப்படியே கையை வச்சுட்டான். ஆக்சுவலாக கைஸ் எனக்கு என்ன அப்படின்னா, இவங்க வந்து அதாவது இந்த அபிமானோ பிரச்சனையில் சுதாகரும் ஆதியும் சண்டை போட்டுக்குவாங்களாட்டிருக்கு, அப்படி தான் தோணுது. சரியா, மித்ரா வந்து பாரதியை வெளியே அனுப்பணும்னு சொல்லிகிட்டு இருக்கிறா. இது அப்படியே உள்டாவாகி ஆதி வெளியே போகிறான். அது மட்டும் தான் நடக்க போகுது. ஏன்னா சுதாகர் ஏற்கனவே ஒரு தடவை ஆதி மேலே ரொம்ப காண்டாகி போயிட்டான். சரிங்களா, கோபமாகி போயிட்டான். மித்ரா ஆதிக்கிட்ட சொல்லுவையே அப்படின்னு சொல்லிட்டு போனான். இப்போ 2வது தடவை ஆஃபீஸ்லேயும் பிரச்சனை ஆகி போச்சு. புரியுதுங்களா, அதாவது மித்ராவுக்கு பிடிச்சதுனால அவன் எல்லாத்துக்கும் பொறுத்து போயிட்டுருக்கான்னு சொல்லி மித்ரா சொல்லுவான். சரியா, நீங்கள் என்னையோட நீங்கள் வந்து நான் உங்களுக்காக தான் இது பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கேன், ஏன்னா எனக்கு வந்து உங்களை பிடிக்குன்ற ஒரே காரணத்துக்காக தான் அண்ணன் வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் பொறுத்து போயிட்டுருக்காரு, ஆனால் நீங்கள் எப்போ பார்த்தாலும் அண்ணனை வந்து நீங்கள் இப்படியே இது பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆதியும் டென்ஷன் ஆயிடுறான். இவன் சுதாகரும் பார்த்தீங்கன்னா 2 தடவை ஆதி மேலே கோவம் வந்துருச்சு. இனி 3வது தடவை ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆதி வீட்டை விட்டு வெளியே போயிடுவான்னு நினைக்கிறேன். மித்ராவுக்கும் அவங்க அண்ணனுக்கும் சண்டை வரப்போகுது. இப்போ வந்து சுதாகர் வந்து மித்ரா தான் எனக்கு பிடிச்ச தங்கச்சி அப்படின்லாம் நேற்று டைலாக் விட்டான் பார்த்தீங்களா, அப்போ அபி என்ன பிடிக்காத தங்கச்சியா, அப்படிலாம் பேசக்கூடாதுல்ல. ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பையும் வைக்க தப்பு தானே. அம்மா அப்பா இல்லாத பொண்ணு, தாயில்லாத பொண்ணு வளர்த்தேன், பாசமாக வளர்த்தேன், தயிர் ஊட்டி வளர்த்தேன், பால் ஊட்டி வளர்த்தேன்னு சொல்கிறான். அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்துருச்சு, நீ ஏற்றுக்க முடியல, கோவத்தில் கத்துற வேறு விஷயம்.
அதுக்காக அந்த பையன் வேலை செய்கிறதெல்லாம் சொல்லி காமிக்கக்கூடாதுல்ல, அது தப்பு தானே. அவனுக்கு என்ன வருமோ அதானே செஞ்சிட்டு இருக்கிறான். அது அப்போ எடுத்தெடுப்புலேயே எல்லாருமே பில்கேட்ஸ் ஆயிருன்னு நினச்சா முடியாது இல்லையா, படிப்படியாக தானே மேலே வர முடியும். அப்போ அதை வந்து இவன் தப்பாக பேசுறது தப்பு தானே சுதாகர். அதைத்தான் ஆதி கேட்க போய் அவனு இப்போ அதான் நான் சொல்லலையா, மித்ரா ஆதி சுதாகர் இவங்க 3 பேத்துக்குள்ளே சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சண்டை எது எப்படி வரப்போகுது அப்படின்னா, நம்மளாம் ஒரு கணிப்பு கணிச்சுக்கலாம் கைஸ். இன்னைக்கு இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகுது. மறுபடியும் சுதாகருக்கு ஆதிக்கு முட்டிக்க போகுது. அப்போ ஆதி வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறான். மித்ராவுக்கும் சுதாகருக்கு சண்டை வரப்போகுது. அதாவது பிடிச்ச தங்கச்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இல்லையா, பிடிச்ச தங்கச்சினாலேயே சண்டை வரப்போகுது. ஓகே கைஸ், வேற என்ன? மற்ற சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம், நவீனை வந்து நீ அவன் கார்த்தி எப்போ தான் கண்டுபிடிக்க போகிறான்னு தெரியல. அதுக்கப்புறம் வேற என்ன, அயலி அது ஏதோ ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் சின்னஞ்சிறு கிளியே. மற்ற சீரியல்லாம் எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல, பார்த்தா தானே ரிவ்யூ பேச முடியும், அதனால் நான் பார்க்குறதே இல்லை. அதுக்கப்புறம் இந்த பாரிஜாதத்தில் வேணால் ஒன்று சொல்லலாம். அந்த விஷால் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்ப்பான் இல்லையா, அப்போ அந்த வண்டி நம்பரும் சாக்கு மூட்டையை கட்டி தூக்கி போடுறது தான் சிசிடிவி ஃபுட்டேஜில் தெரியுமா? அவன் வந்து கட்டையால் அடிக்கிறதுலாம் சிசிடிவி ஃபுட்டேஜில் தெரியாதா? இல்லை எப்படி மக்களை முட்டாளாக்குறாங்க பாருங்களேன். மண்டையில் கட்டையில் அடிப்பாலாமா, மயங்கி உழுவாலாமா. அதுக்கப்புறம் வந்து அவன் அந்த பானுமதி அவளோட புருஷன் எல்லாருமே வந்து தான் அங்கே நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் கூட தெரியாது. ஐயோ சாமி, நாடகன்ற பேரில் மக்களை ரொம்ப முட்டாளாக்குறீங்கடா. அப்புறம் சந்தியா ராகம் என்ன கைஸ், கதை எங்கேயோ ஒரு வேறு ட்ராக்கில் போயிட்டு இருக்க மாட்டிருக்கு. இந்த கதிர் வந்து எங்கேயோ துபாய் போகிறானாமா, துபாயில் போய் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. இங்கே தடாவை வந்து வீட்டுக்குள்ளே சேர்க்க முடியாது அப்படிங்கிறாப்புல. அதாவது அவன் என்ன சொல்கிறான்னா, அவன் வந்து என் பொண்ணாக வந்தால் நான் உள்ளே ஏற்றுக்கிறேன், கதிரோட பொண்டாட்டியை வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறாப்புல. உடனே மறுபடியும் வீட்லேயே வந்து தனியாக இருப்பாளான் இருக்குது. அப்போ ரவுடியை வந்து தொந்தரவு பண்ணும்போது அப்படியே வந்து மகளை காப்பாற்றுறதுக்காக வந்து நிற்கிறாராமா. இப்படி வந்து காப்பாற்றி நிற்கிறவருக்கு ஏன் வீட்டில் வச்சுக்க தெரியாதா மிஸ்டர் ரகுராம் அவர்களே? உனக்காக தான் நான் ஆடி விளையாடி கப்பெல்லாம் ஜெயிச்சா, அந்த நன்றி விசுவாசம் கூட கிடையாதா உனக்கு? நான் இதுக்கெல்லாம் ஒரே காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா மாயா ஒருத்தி தான் நான் சொல்லுவேன். அவள் வந்து அந்த கல்யாண இதை வந்து உண்மையை சொல்கிற வரைக்கும் இவன் கதிரை மாப்பிள்ளையாவே இவன் துபாயிலேருந்து தங்கமாக கொண்டு வந்து மகளுக்கு கொட்டினாலும் சரி, பொண்டாட்டிக்கு கொட்டினாலும் சரி, இல்லை கத்தையாக பணத்தை கொண்டு வந்து தனக்கு கொட்டி அவளை ஒரு காரு பங்களான்னு வாழ வச்சாலும் சரி, ரகுராம் வந்து கதிரை வந்து ஏற்றுக்க மாட்டான். அந்த உண்மை தெரிந்தால் மட்டுமே தான் ரகுராம் கதிரை மாப்பிள்ளையாக ஏற்றுக்குவான். அதை வந்து இந்த மாயா பக்கியும் சொல்லாது, இந்த ஜானகி பக்கியும் சொல்லாது. கடைசி வரைக்கும் இப்படியே ரம்பமாக இழுத்து தனா ஒரு வழியாக்கி அவளை குழி தோண்டி போச்சிருவாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. இந்த நாடகம் அப்படித்தான் போகுது. கேவலமாக ரொம்ப கேவலமாக இருக்குது. ஏன் அதை சொன்னால் என்ன ஆக போகுது? அந்த கார்த்தியை போய் 4 மிதி மிதிப்பா. இதை தான் நடக்க போகுது. இதை சொல்லாமல் விட்டு பெரியப்பாவுக்கு ஏதாவது ஆயிரும். ஐயோ சாமி, ராசாத்தி, மகராசி, மாயா, நீ என்னைக்கு வாயை திறந்து நீயா உண்மையை சொல்ல மாட்ட, சொல்கிறவங்களையும் விட மாட்டா இந்த லூசு பக்கி, சரியா? அப்போ ரகுராம் வந்து கதிர் மேலே சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பான். நான் தான் சொல்லலையா, அவன் தங்கமாக என்ன பெரிய காரில் கொண்டு வந்து தனாவை வாழ வச்சாலும், பெரிய பங்களா வீடு கட்டி வாழ வச்சாலும் ரகுராம் அவளை மாப்பிள்ளையாக ஏற்றுக்க மாட்டான். அதுதான் உண்மை, புரியுதுங்களா? அப்புறம் வேற என்ன, வீரா சீரியல் நான் தான் ஒரே ஒரு வார்த்தை தான், விஜயை வீட்டை விட்டு அடித்து 10 நாள் மட்டுமே வீரா சீரியல் நன்றாக இருக்கும். அப்படி இல்லை என்றால் அந்த கழுத்தில் அந்த டிராயிங் இருக்குது பாருங்கள், அதை வந்து வீரா பார்க்குற மாதிரி எடுத்தால் தான் கதை நல்லா இருக்கும். வீரா சீரியல் டோட்டலி எவ்வளோக்கு எவ்வளோ சூப்பராக போயிட்டு இருந்ததோ இப்போ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப சப்பையாக போயிட்டுருக்கு, சரியா? ரொம்ப சப்பையாக போயிட்டுருக்கு. சொத்தெல்லாம் எழுதி வாங்கினோடனே வீராங்கிறேன், விஜயோட காஸ்டியூமே மாறி போச்சு கைஸ். சாரியை கட்டிட்டு கழுத்தில் ஒரு இதை போட்டுக்கிட்டு செயினை போட்டுக்கிட்டு இருப்பா. இப்போ வந்து மாடலாக ட்ரெஸ் ஆமாம். அவங்க அம்மா அதை விட மேக்கப் பண்ணிக்கிட்டு அலையுது. ஒரு வேளை சொத்து வந்தால் இப்படிலாம் மாறிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே கைஸ், வேறு என்ன உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அப்பயும் சொல்கிறேன், எப்பயும் சொல்கிறது தான், எனக்கு கமெண்ட்ஸு அளவாக தான் வருது, லைக்ஸு வரவே மாட்டேங்குது. முந்தியாவது வீடியோ போட்டால்
1000 2000 3000 21,000 வியூஸ் வரைக்கும் எனக்கு போயிருக்குது கைஸ் ஒவ்வொரு சீரியல் போடும்போதும். சரிங்களா? ஆனால் இப்போ எல்லாம் வந்து 100 தாண்டதே ரொம்ப சிரமமாக இருக்குது. அந்த 100 தாண்டினாலுமே அந்த 100 லைக்ஸ் கூட வர மாட்டேங்குது. அப்போ மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லைக்ஸ் போடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் வந்து பார்க்குற மாதிரி எனக்கு தோணுது. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கப்பா, சரியா? கொஞ்சம் லைக்ஸ் பட்டனையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அமுக்கிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், சரியா? ஓகேவா? பண்ணுவீங்க நம்புகிறேன். சரியா? நம்பிக்கையை காப்பாற்றுங்கப்பா, சரியா? அப்புறம் வேற என்ன? மொத்தத்தில் இதயம் சீரியல் பெரிய ஒரு போர்க்களமே வெடிக்க போகுது. சுதாகர், மித்ரா, ஆதி இவங்க 3 பேர்த்துக்கு இடையில. ஓகேவா? இதுக்கு முழு முதல் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனோ, பாரதி, அபி இவங்க தான். பை, நாளைக்கு பார்க்கலாம்.